பொங்கலுக்கு 2 படம் ரிலீஸ் ஆக போது. நம்ம 2ல ஏதாவது ஒண்ண பார்த்துரலாம். இல்ல 2யுமே போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ, பெரிய குண்டா தூக்கி போட்டுட்டாங்க. அதாவது என்னன்னா, விஜய் சாரோட கடைசி படமான ஜனநாயகன் பொங்கலுக்கு தான் ரிலீஸ் ஆகுறதா இருந்தது. அதாவது ஜனவரி 9 ரிலீஸ் ஆகுறதா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த ரிலீஸை தள்ளி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும் சென்சார் சர்டிஃபிகேட்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிருக்கு. அது வந்து இன்னும் குடுக்கல. அதனால படம் வந்து ரிலீஸ் தள்ளி போகுது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பராசக்தி படத்துக்குமே சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் குடுக்கப்படல அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் குடுக்காததால பராசக்தி படம் சொன்ன டேட்டுக்கு ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது தெரியல. பட் ஜனநாயகன் டீம் அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. படம் வந்து தள்ளி போகுது. ஜான்வரி 9 அதாவது இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆகல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இதில என்ன ப்ராப்ளமா இருக்கும்னு எல்லாரும் யோசிச்சு பார்க்குறப்போ ஒரு விஷயம் தெளிவா தெரியுதுங்க. என்ன அப்படின்னா, இந்த சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்றாங்க இல்லையா? குடுக்குறாங்க இல்லையா? அந்த டீம்ல இருக்கவங்க யாராவது சினிமா சம்மந்தப்பட்ட ஆளா இருக்காங்களா அப்படின்னு கேட்டா, நிச்சயமா இல்ல. சினிமாவுக்கு சம்மந்தப்படாத வேற யாரோ ஒரு ஆட்களா தான் இருக்காங்க. நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்களேன். சினிமாக்குள்ள இருக்க யாரோ ஒரு பெர்சன் இல்ல ஆல்ரெடி சினிமால இருந்த ஒரு டைரக்டரோ, இல்ல புரொடியூசரோ, இல்ல பெரிய ஒரு ஆக்டரோ, ஒரு லெஜெண்டரி ஆக்டரோ அவங்க வந்து இந்த சென்சார் சர்டிஃபிகேட் டீம்ல இருந்தாங்க அப்படின்னா, சினிமா எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம், ஒரு படம் ரிலீஸ் ஆகுறது எவ்வளோ கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியும். அண்ட் ஒரு படத்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற விஷயமும் அவங்களுக்கு தெரியும். ஸோ எந்த சீன் வந்து கட் பண்ணலாம், எந்த சீன் வந்து கட் பண்ண தேவையில்ல, எந்த சீன் வந்து சினிமா ஆஸ்பெக்ட்ல எடுத்திருக்காங்க, எந்த சீன் வந்து எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லாம ஜஸ்ட் ஒரு மேக்கிங்காக ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்காக மட்டும் தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் ஒரு டைரக்டருக்கோ இல்ல ப்ரொடியூசருக்கோ தெரியும். பட் எந்த ஒரு சினிமா நாலேஜுமே இல்லாம தணிக்கை குழுவுல இருக்கிறவங்க இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணும்போது அது யாருக்கு பேக் ஃபயரா அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமா சினிமாக்காரங்களுக்கு தான். விஜய் அப்படிங்கிறவரு ஒரு சாதாரண ஒரு நபரே இல்ல, சாதாரண ஒரு நடிகரே இல்ல. ஒரு தமிழ் சினிமாவோட ஃபேஸ் அப்படின்னே சொல்லலாம். அவரோட படத்துக்கும் ஒரு ப்ராப்ளம் அப்படிங்கிறது வருது. அவரோட படமே தள்ளி போகுது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பராசக்தி படத்துக்கு பின்னாடி எவ்வளோ பெரிய சக்தி இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த படம் ரிலீஸ் ஆகுறதுல சில ப்ராப்ளம் இருக்கு. ஏன்னா இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல. அப்போ அந்த சென்சார் குழுவில் இருக்கிறவங்க, அதாவது தணிக்கை குழுவில் இருக்கிறவங்களுக்கு என்னதான் பிரச்சனை, எந்த மாதிரி படம் எடுத்தால் தான் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு தான் நிறைய பேர் சொல்றாங்க சினிமா சம்மந்தப்பட்ட ஆள் அதுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த விஷயம் புரியும், அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியும். எந்த நாலேஜும் இல்லாமல் ஜஸ்ட் இது வந்து தப்பாக இருக்குது, இது வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால தான் இங்கே நிறைய பேருக்கு பிரச்சனையாகுது. இதனால தான் ஒரு படம் ரிலீஸ் ஆகுறது தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.